வாங்க வெண்டைக்காய் தேங்காய் போட்ட புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சிங்க. வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 கிலோ வெண்டைக்காவை கட் பண்ணி அதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்காக 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கிங்க. திரும்ப இன்னொரு வானலில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம், 4 காய்ந்த மிளகாய், 1 கொத்து கருவேப்பிள்ளை, 10 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது கூட 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கிங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அது கூட மஞ்சள்தூள் சிறிதளவு ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு நம்ம இப்போ எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேங்காய் நான் கீரல் போட்டு கீறி இடிக்கல்ல தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா நல்லா சார்ந்து வேகும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி புளி கரைசல் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு திறந்து பார்த்தோன்னா சூப்பரான புளிக்குழம்பு